என் தொகுதியில எடுத்துக்கிட்டா இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு சட்டத்தை பத்தி பேசணும். என் தொகுதியிலேயே பார்த்தா 8 கோர்ட் இருக்கு. ஆனா எந்த ஃபெசிலிட்டியுமே கிடையாது அந்த கோர்ட்ல. இட வசதி இல்லை, தண்ணி வசதி இல்ல, கழிப்பட வசதி இல்ல, பில்டிங் எல்லாம் அந்த காலத்து பில்டிங்கு இப்படி இருக்கு. அதனாலதான் நான் தொடர்ந்து விருதாச்சலத்தை மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் அப்படின்னு நான் கேட்கிறேன். ஒரு மாவட்டமாக அறிவிக்கும் போது அங்க உயர்நீதிமன்றம் அதே மாதிரி வரும், அதே மாதிரி கலெக்டர் ஆபீஸ் வரும், எல்லா ஃபெசிலிட்டி வரும். ஆனா அந்த 8 கோர்ட்டையும் சரி பண்ணணும் அது அப்படின்றதையும் நான் சொல்லியிருக்கேன். இலவச சட்ட ஆலோசனை குழு தமிழ்நாடு முழுக்க அமைத்து ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன் துறை சார்ந்த அமைச்சருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு கைதிகளுக்கு வழங்கப்படும் உணவு மிகவும் தரம் கம்மியா இருக்கு. அவங்களுக்கு சுத்தம் சுகாதாரம் இல்லை, குடி தண்ணீர் சரியில்லை. அந்த கைதிகளையும் மனிதாபிமானத்தோடு மனசுல எடுத்துக்கொண்டு அவங்களுக்கு வேண்டிய உணவு, குடி தண்ணீர், சுத்தம் சுகாதாரமான ஒரு விஷயத்தை இந்த அரசு உருவாக்கணும். இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியா இருக்கு, நிச்சயமா கேள்விக்குரிய. எங்க பார்த்தாலும் கொலைகள், பாலியல் வன்கொடுமைகள், போதை கலாச்சாரத்தால இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியா இருக்கு. இதையெல்லாம் நிச்சயம் இரும்பு கரம் இல்லை, இன்னும் எஃகு கரம் கொண்டுதான் அடக்கி இந்த சட்டம் ஒழுங்கை கட்டாயம் இந்த அரசு சரி செய்யணும்ன்றதை கேட்டுக்கிறேன்.